சக்தி. ஆன்மீகத்தில் அமைதி. அமைதி என்றால் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஆன்மா. ஆன்மா என்றால் அம்மா. அம்மா என்றிருந்தால் எங்கிருந்தாலும் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த ஆன்மீகத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு உன் தலைக்கு மேலே பாறாங்கல் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, குண்டு இருக்கிறது. உன்னை சுற்றியுள்ள 4 சுவர்களும் இடிந்துவிடும் நிலைமை உள்ளது. நீ நடுவில் இருக்கிறாய். இன்றைய உலகில் இப்படி உன்னை சுற்றி அழிக்க அழிவு காத்திருக்கிறது. அதனால் அம்மா தெய்வம் என்ற சிந்தனையுடன் இருந்தால் எந்தவித ஆபத்தும் உன்னை நெருங்காது. ஆன்மீகத்தால் அமைதியும் கிடைக்கும், ஆபத்தும் நீங்கும். அளவுக்கு மீறி காற்றடித்தால் மரங்கள் தலை சாய்ந்து விழுந்துவிடும். அளவிற்கு மீறி துன்பங்கள் வந்தால் உங்கள் அறிவிற்கும் ஆன்மீகத்திற்கும் சோதனை வரும். அத்தகைய நேரங்களில் ஆதிபரா சக்தியை துணையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவளன்றி ஓரணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.